அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நல்ல வியாபாரி, அவருடைய வியாபாரம் அவருடைய திறமையினால், இறைவனுடைய அருளால் சிறப்பாக போய்கிட்டே இருக்குது. அதுவரை அவருக்கு சந்தோஷம். நல்லா போய்கிட்டு இருந்த அந்த வியாபாரம் திடீரென்று நொடிய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்கலை சந்திக்க ஆரம்பிக்குது. ஒரு நல்ல வியாபாரிக்கு உண்டான தன்மை என்ன? ஆஹா, வியாபாரம் நொடிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடியது நல்ல வியாபாரிக்கு உண்டான தன்மை கிடையாது. நல்ல போய்கிட்டு இருந்த அந்த வியாபாரம் எந்த காரணத்தினால நொடிய ஆரம்பிக்கிறது என்று சற்று பொறுமையாக இருந்து யோசிக்க ஆரம்பிப்பார். அந்த குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு பழைய வியாபாரத்தை கொண்டு வரத்துக்கு முயற்சிப்பார். இதுதான் ஒரு நல்ல வியாபாரிக்கு உண்டான தன்மை. இந்த மாதிரி தான் ஒரு இறை நம்பிக்கையாளனும் இருக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லி தர்றாங்க. நபித்தோழர் சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஜபல் அம்ரில் முக்மினி, ஒரு இறை நம்பிக்கையாளனை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இன்ன அம்ர குல்லஹு ஹைரன், அவனுக்கு எல்லா காரியமுமே அவனுக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. லைசதாக் அலி ஆஹதின் இல்லாலில் முக்மினி, இந்த காரியங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளனே தவிர வேறு யாருக்குமே இது போன்றுண்டான அந்த பாக்கியம் கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு அந்த காரணத்தை சொல்கிறாங்க. வைன் அசாபத்துஹு ஹைருன், அவனுக்கு ஒரு நன்மை அவனை அடைந்து விட்டது என்று சொன்னான், அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டது என்று சொன்னான், ஷக்கர, அதற்காக வேண்டி அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். எனவே அதுவும் அவனுக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது. வைன் அசாபத்துஹு வர்ரா, அவனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், சபர, அந்த நேரத்தில் அவன் பொறுமையாக இருந்து என்ன காரணத்தினால என்ன சூழ்நிலையினால் இறைவன் நம்மளை சோதிக்கிறான், நம்ம என்ன பாவம் செஞ்சோம் என்று அவன் பொறுமையாக இருந்து யோசித்து அதுக்குண்டான தீர்வை அவன் தேட ஆரம்பிக்கிறான். எனவே இதுவும் அவனுக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது. இது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு தவிர வேறு எந்த ஒரு மனிதனுக்குமே இது போன்றுண்டான அந்த தன்மைகள் கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி தர்றாங்க. எனவே ஒரு நன்மை வருதுன்னு சொன்னால் அது இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய விஷயம். ஒரு தீமைங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவத்தினால் கூட இருக்கலாம் அல்லவா?